ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்சரம். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். எல்லாம் அல்ல சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பார்வதி பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நேயர்களே, நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பெருமளவில் ஒரு 50% அது கை கொடுக்கும். சரி, எல்லாருக்குமே இந்த கோச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது. சம்ஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும். கிரகங்கள்னால் யார்? சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இவங்க தான் பிளானட்ஸ், கிரகங்கள். அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறது, நகர்றது, இடம் மாறுறது, மூவ் ஆகிறது, இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு. இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும். அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள். இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறதில்ல. என்னோடய வீடு இது, இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறதில்ல. வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும், பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சி தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது. ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது. அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும். அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் வெறும் 2 நாள் மட்டும் இருப்பார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் தங்குவார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார். அதுதான் ஹையஸ்ட்டு. சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு, கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார். இப்போ சனி, குரு, ராகு, கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது. அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பெயர்ச்சி. இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே போய் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தனால் சனி பகவான். அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற வீட்டிலிருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 வீடு தான். 11ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 3ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 6ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது. மீதி இருக்கிற 9 ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும். அதனால தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான். அதிகமாக இந்த 3 ராசி சொன்ன பாருங்கள், அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது. இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான். அதனால தான் அவரை கண்டு பயந்துக்கிறது. சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே, சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது. அப்போ இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, விரயச்சனி, வாக்குச்சனி, பாதச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, நிறைய சனி, இதெல்லாமே சனி சம்பந்தமான ஒரு பீடைகள், தோஷங்கள்.
அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் 2.5 ஆண்டுகள் மீனராசியில் உட்கார்ந்து மீதி இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள். ஒரு 10% தான் இதனுடைய பலாபலன்கள் எடுத்துக்க முடியும். மீதி இருக்கிற 90% அவர்களுடைய சொந்த ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இதில் தீமை நடந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார்? 18 சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்னு என்ன அர்த்தம்? சித்திக்கக்கூடிய, சித்தி ஆகிறதுனா நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சித்தி விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தி ஆகிறதுனா என்ன நினைக்கிறமோ அது நடக்கிறது. அதில் தான் உங்களுக்கு சித்தர்னு பேர். அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர். அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சுவடியில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதனுடைய பலாபலன்களைத்தான் நாம் இப்போ 12 ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம் இருக்கிறது தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஜோதிடருக்கு அழகு கிடையாது. என்ன இருக்கோ அதை தெரிஞ்சிருந்தால் நமக்கு இந்த 2 வருஷத்துக்கு இப்படி இருக்குது, நம்ம இதை காப்பாற்றிக்கணும், அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம். உனக்கு ஒன்று டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை போயிட்டு வாப்பா சரியாயின்னு விட்டா நான் உடம்பு சரியில்லாதவனா அவன் 2 நாள் கழிச்சு அவன் இருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுவோம். தீமைங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம். அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணிட்டால் அதிலிருந்து விலகி இல்லாம். எனவே இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் கும்பம் ராசியை விட்டு மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்படி பயிற்சியாகிற தருவாயில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், இது வந்து நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள்னு நீங்கள் தயவுசெய்து கருத வேண்டாம். அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல பலனாக இருந்தாலும் ஒரு கெட்ட பலனாக இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த சேனல் அதிகமாக ஓடணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஜோசியர் நல்லா சொன்னங்கிற பேர் வாங்கிறதுக்காக நான் சொல்கிறது ஜோதிடம் கிடையாது. என்ன இருக்கோ அதை தெளிவாக சொல்லி அவங்கள காப்பாற்றுறது, அவங்கள எச்சரிக்கையாக இருந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனால் அப்புறம் எந்த ராசிக்கு தான் கெட்டது பண்ணுவார். சில யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் போகும்போதே சொல்லி விட்டுருவேன், பார்த்து எல்லாருக்குமே கொஞ்சம் சாதகமாக சொல்லிடுங்க. அப்படி எப்படி சொல்ல முடியும்? இருக்கிறது தானே சொல்ல முடியும். கெட்டதுன்னா கெட்டது தானே சொல்ல முடியும். நல்லவனுக்கு கெட்டது சொன்னால் பிரச்சனை, கெட்டவனுக்கு கெட்டது இருந்தால் கெட்டது தான் சொல்ல முடியாது. என் மேலே கோவிச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பேடு கமெண்ட் போட்டாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இருக்கோ அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். இது நான் சொல்லலை. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து இந்த ஆராய்ச்சிகள் செய்து இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் இந்த நன்மை இந்த தேவைகள் தான் நடக்குன்னு 9 கிரகங்களை பற்றியும் புட்டு வச்சுட்டு போயிருக்கார். அவருடைய பாடல் வரிகளில் இருந்து எடுத்து விளக்க உரையை எடுத்துத்தான் இந்த இடத்திற்கு இன்ன கிரகம் வந்தால் இன்ன நன்மை இன்ன தீமை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னு எடுத்தனாலே எதுக்குமே பயப்பட மாட்டேங்க. இப்போ சனி பயிற்சிக்கே பயப்பட போகிறீங்க. சிம்மராசி அப்படின்னா காட்டுக்கே ராஜா சிங்கம், அதான் சிம்மம். அதாவது வன விலங்குகள் எத்தனையோ இருந்தாலும் காட்டுக்கு ராஜான்னு யாரை சொல்கிறோம்? சிங்கத்தை தான் சொல்கிறோம். அப்போது அந்த சிம்மராசி அப்படிங்கிறது 9 கிரகங்கள் இருக்குது நவகிரகங்களில். இந்த நவகிரகங்கள் 9 கிரகங்களுக்கு யார் ராஜா? சூரியன் தான் ராஜா. அவருடைய வீடு சிம்மம். அப்போ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், தலைமை பொறுப்பு, நிர்வாக திறமை, 10 பேர் 100 பேர் இருந்தாலும் நம்மளுடைய திறமை அங்கே தனியாக தெரிகிறது. 1000 பேர் இருந்தாலும் நம்ம தனியாக அந்த இடத்துல நம்மளுடைய இதை வெளிப்படுத்துறது, ஒரு தைரியமாக ஒரு இடத்துல போய் முன்னாடி ஒரு காரியத்தை சாதித்து காமிக்கிறது, டீம் லீடிங், இதெல்லாம் வந்து தலைமை பொறுப்பு சிம்ம ராசிக்கு கிடைக்கும், சிம்ம லக்னத்திற்கு கிடைக்கும். இது பொதுப்பலன். ஒருத்தர் சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் பல பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு திறமை, நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை, அரசியலில் ஜெயிக்கக்கூடிய தன்மை, அரசாட்சி,
உங்கள்கிட்ட 4 பேர் கற்றுண்டு போகிறது, பல பேருக்கு தொழில் சொல்லிக் கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்திற்கும் அடங்கும். முன்கோபங்கள் அதிகமாக வந்தது, ஷார்ட் டெம்பர், நியாயமாக இருக்கணும்னு நினைப்பீங்க, நீங்களும் கரெக்டாக இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்களும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் உடையவர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 8ஆம் இடத்திற்கு வர கடந்த 2.5 ஆண்டுகள் 7ஆம் இடம், 7ம் 8ம் கலத்திரஸ்தானம்னு பேர், திருமணஸ்தானம். வரக்கூடிய சனிப்பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய கருத்தில் 8ஆம் இடத்து சனி அஷ்டமச்சனின்னு பேர். அது நன்மையை தராது தான், இருந்தாலும் அதற்கு பரிகாரங்கள் இதெல்லாம் இருக்குது. சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் சனி பகவான் நல்லா இருந்தால், உச்சம் ஆட்சி இப்படியெல்லாம் இருந்தால், பார்வை இதெல்லாம் இருந்தால், இந்த 8ஆம் இடத்து சனிங்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. அதனால் இது தீய பலன்கள் தான் கொடுக்கும். இருந்தாலும் இதை கேட்டுட்டு இந்த பதிவை பார்த்துட்டு இந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது 9865098370 இதனுடைய அலைபேசி எண். தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழு ஜாதகத்தையும் பார்த்து, ஏன்னா இந்த ஆண்டு 4 பயிற்சி நடக்குது, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி. 4 பயிற்சிகளும் எப்படி இருக்குது, தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது, 12 கட்டங்களில் எப்படி இருக்குது, சனி எங்கே இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து தான் பலன். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சிட்டோம்னா இந்த அஷ்டமச்சனிங்கிறது நமக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. இப்போ உள்ளே போய் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். அஷ்டமச்சனி 8ஆம் இடத்திற்கு சனி வரும்பொழுது, சனியனே 8இல் இருந்தால் நஷ்டம், தனமுயிர் சேதமாகும், தனிச்சிறை மானபங்கம், தன் அறிவாலே மோசம், மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏதுவானே. இப்படி ஒரு பாடல். இது பிரச்சார தீபிகை அப்படின்னு ஒரு நூல் சொல்லுது. ஆபனவே சனி 1 2 4 5 8 என்பான் 10 ஈர் 6 நாமெனவே நின்ற பலம் நவிலக்கேளு நாடி வரும் பகையோடு அலைச்சல் உண்டாம். போமனவே தனதானியம் சேதமாகும், பொல்லாத பீடையுடன் வழக்கு ரேனும், ஆமனவே ஆரோக்கியம் தளர்ந்து போகும், அடுத்திடும் மனப்பகையும் சண்டைதானே அப்படிங்கிறார். அதாவது இந்த 8 1 ஜென்மங்கிறது 1ஆம் இடம், 2 4 5 7 8 9 10 12 வரும்பொழுது சனி என்ன பண்ணுறார், நஷ்டம் ஏற்படுத்துவார். தொட்டதிலெல்லாம் நஷ்டம், கஷ்டங்கள், சங்கடங்கள், மன உளைச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துகிறார். வியாகுலங்கள், தனம் உயிர் சேதமாகும். தனம்னா பொருள், தனம்னா பொருளாதாரம், தனதானியம், வசதி வாய்ப்புகள் நிறைய சேதமாகும். சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சனி தான் ஆயுள்காரகன், முதல்ல சொல்லியிருக்கேன். ஆயுளை கொடுக்கறது சனி. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆயுள் மறையக்கூடிய இடம். சொந்த ஜாதகத்தில் சனி பலகீனமாக இருந்தால் உயிர் வரைக்கும் சேதமாகக்கூடிய அமைப்பை கொடுப்பார் தான் பாடியிருக்கார், சொல்லியிருக்கார். புரிஞ்சுங்களா? தனம், தனிச்சிறை மானபங்கம். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், சிறை தண்டனை அனுபவித்தல், இந்த மாதிரிலாம், அதாவது விலங்கு மாட்டப்படுதல், பந்தனம், அதுக்கு பேர் கட்டுப்படுதல், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்துவார். மானபங்கம் ஏற்படும், நம்மளுடைய மானத்திற்கே பங்கம், அசிங்கம், அவமானம், அவமரியாதை, சேர்த்தி வச்ச புகழ் மறையிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. தன் அறிவாலே மோசம், நாம்ளே சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நாம்ளே நமக்கு எடுத்துக்கிறது. ஆனால் 5 நிமிஷம் யோசிக்காம விட்டுறேன், சண்டை போட்டுருக்கு, அதை தடுத்து விட போவீங்க, சண்டை போட்டவும் போயிடுவான், உங்களை போலீஸ் பிடிச்சின்னு போய் ஜெயிலில் வச்சிடும். இப்போ நம்மளே நம்மளை மாட்டிக்கிறது. சில விஷயங்கள் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. தன் அறிவாலே மோசம் அப்படின்னா நாம்ளே நமக்கு சூன்யம் பண்ணிக்கிறது. இது பண்ணக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சே அதை பண்ணி அதனால் பல பிரச்சனையை அனுபவிக்கிறது. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நாம் வேண்டு பண்ணுறதில்ல, கிரக அமைப்புகள் நம்மளை தூண்டிவிடும், நம்ம பண்ணிடுவோம், அப்புறம் யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் போவானே. சொந்த வீடு, வாசல், ஊர், அம்மா அப்பா, குழந்தைகள், சுற்றார் உறவித்தா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத தூர தேசத்துக்கு போகிறது, அந்த மாதிரி அமைப்பை அலைய வச்சிருவார். அந்த மாதிரி அமைப்புங்கிறது தான் இந்த பாடல் அப்படிங்கிறது சொல்லுது. அதுக்கப்புறம் விளக்க உரையில் என்ன சொல்கிறார், 8ஆம் இடத்திற்கு சனி வரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது புத்திரன், தன்னுடைய வாரிசுகள், பசுக்கள், சிநேகிதர்கள், நண்பர்கள், பணம் இவற்றிற்கு நாசம் ஏற்படுத்துவார். தன்னுடைய வாரிசுக்கு பிரச்சனை, சிநேகிதர்களுக்கு பிரச்சனை, பணங்காசுக்கு பிரச்சனை, இதெல்லாம் கெட்டது பண்ணுறார். இதையெல்லாம் அழிக்கிறார். வியாதி உண்டாகும், அல்லது இது நடக்கலைன்னா நமக்கு சொந்த உடம்புல வியாதிகள், மருத்துவ செலவுகள்ங்கிறது ஏற்படுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் தீட்டு அப்படிங்கிறது வருதுன்னு போட்டிருக்கார். 3 நாள் தீட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 3 நாள் தீட்டுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது இதில் விளக்கமாக சொல்ல முடியாது. 3 நாள் தீட்டு அப்படிங்கிறது வரும். வேலையாட்கள் இவர்கள் மூலம் நாசம். நம்மளுடைய சர்வன்ஸு, சொந்தக்காரங்க, கூட இருக்கிறவங்க மூலமாக நமக்கு கெட்ட பெயர், அவங்க பண்ண தப்புக்கு நாமளும் பிராயச்சித்தம் பண்ணுறது,
அப்படிங்கிறது உண்டாகும். ஸ்திரீகளாலும் புத்திரர்களாலும் பிரச்சனை. ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை, பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை, நம்மளுடைய வாரிசுகளால் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்காரு. தாழ்மையுடன் நடத்தப்படுவோமா, அதாவது நமக்கு உண்டான மரியாதை கிரேடு நமக்குன்னு ஒன்று இருக்கும். நம்மளோட அதாவது நம்ம ஒரு 4 பேர் போகிறோம், அதில் ஒருத்தர் நம்மக்கிட்டே படிச்சிருப்பான், நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், அவனுக்கு சேரை கொடுத்து உட்கார வைப்பாங்க, நாம் நின்று பேசிகிட்டு இருக்கணும். இதுதான் தாழ்மைப்படுதல். அந்த மாதிரி அவமரியாதை, மரியாதை குறைவு இதெல்லாம் ஏற்படுத்துகிறாரு. மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா இந்த காலகட்டத்தில். மன உளைச்சல், சொல்ல முடியாத துயரங்கள், அதாவது சொல்லக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கிறது இப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு வேதனை இல்லாதவன், மனசு கஷ்டம் இல்லாதவன் யாரும் கிடையாது. அவன் ஆறுதலாக யாரோ ஒருத்தர்கிட்ட மனைவிட்டு சொல்லுவான், அம்மாட்ட சொல்லுவான், அப்பாட்ட சொல்லுவான், சகோதரங்கிட்ட சொல்லுவான், அக்காட்ட சொல்லுவான், அல்லது நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லுவான். அதுவுமே சொல்ல முடிஞ்சதை தான் சொல்ல முடியும். சொல்லாத ரகசியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுடைய மனசுலையும் ஒவ்வொன்று இருக்கும். அதை நம்பி அந்த மாதிரி மன உளைச்சல், டெய்லி அதை இப்படி பண்ணிட்டுமே அதனால் நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு மன உளைச்சலை கொடுக்கும். அதுதான் அந்த மாதிரி இது இந்த டைமில் அதிகமாகும் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு பழமொழி. எல்லா தப்பும் பண்ணி எஸ்கேப் ஆகிடுவான் 9ல் குரு இருந்தால். எதுவுமே பண்ணாமல் தானாக ஒரு ரூமில் ஓரமாக உட்காந்துருப்பான், அவனை பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க. அஷ்டமத்தில் சனி வரும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரோ செய்த தவறுக்கு இவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், பதில் சொல்ல வேண்டியது வரும். தீராத மனக்கவலை, பணப்பிரச்சனை ஏற்படும். சிறிய வியாதிகள் கூட பெரிய வியாதியாக மாறக்கூடிய அமைப்பு, மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. ஜோதிட களஞ்சியம் அப்படிங்கிறது ஏற்படுது. சொந்த பந்தங்களுடன் பகை, கண்டங்கள், சிறைப்படுதல், அரசாங்க தூஷணைக்கு, அரசாங்க பகைக்கு ஆளாகுதல், இந்த மாதிரிலாம் ஏற்படுறாங்க. அதாவது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை. தாய்க்கு கண்டம், 8ல் சனி வரும் பொழுது தாய்க்கு கண்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. பொதுவாக இதில் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இதற்கு உண்மையான பரிகாரம். ஏன்னா இதில் 8ஆம் இடத்துல சனி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நல்லா இருக்காது, எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத சொல்லணுங்கிறதுக்கு தான் சொன்னேன். அதனால் சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இந்த முறை எடுத்து பார்த்து எப்படி இருக்குது, மற்ற கிரகங்கள் கோச்சார ரீதியாக குரு எப்படி இருக்குது, சனி ராகு கேது தசாபுத்தி சனி எங்கே இருக்கார் கட்டத்தில், இதை பார்த்தா தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன பரிகாரம் வருகிறதோ அதை முழுமையாக செய்தால் மட்டுமே போரும். இந்த சனிப்பயிற்சியிலிருந்து நம்ம முழுமையாக வெளியில் கஷ்டத்திலிருந்து வெளியில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். எனவே இந்த பதிவை பார்த்தவர்கள் தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் பெற்று சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.